ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தான் லெசன் 2ல் எக்ஸசைஸ் 2.5ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஜெட்டோட வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். ஸோ கிவனை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ஒன்று தான் கொடுத்துருவாங்க. ஆமாம், இது ஒன்று தான் கொடுத்துருவாங்க. இதை கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம ஷோ தட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பண்ணுறதுன்னா, ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நல்லா பாருங்களேன், மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி இதை எப்படி சொல்லலாம்னா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி. இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ட்டு இந்த லெசன் முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்ததை ஃபஸ்ட்டு 13 ப்ரூவ் பண்ணிவிட்டு 7 ப்ரூவ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா z ப்ளஸ் 6 மைனஸ் 8i இதை கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஜெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் யார் இருக்கா? ஏவை ஃபஸ்ட்டும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஜெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஜெட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி மைனஸ் 6 மைனஸ் 8i. இங்கே நமக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இது கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு மாடுலஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் ஐபியை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே பேட்டர்ன் தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 6 8 8 64. இது ஆட் பண்ணாச்சு நமக்கு என்ன வரும்னு பார்த்தா 100. ஸோ 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. 100லேருந்து வெளியே வந்துடுமா? ஸோ யார் வெளியே வருவாங்கன்னு பார்த்தா 10 10s are 100. ஸோ ஒரு 10 வெளியே எடுத்துலாம். இது ஆட் பண்ணாச்சு நமக்கு என்ன கிடைக்கணும்? ஆக்சுவலாக 13. அவங்க சொன்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா? இதுக்கு வந்து 7 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் கான்ட்ரடிக்ஷன் தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சப்ராக்ஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்களேன், இது ஃபார்வர்ட் டிரெக்ஷன். ஸோ அதனால் ப்ளஸ் பண்ண போகிறேன். இது பேக்வர்ட் டிரெக்ஷன், பின்னாடி இருக்கிறதால நெகட்டிவ் பண்ண போகிறேன். இவ்வளோ தான். இது ஒரு ஜென்ரல் ட்ரிக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நம்ம சம் போட்டுடலாம். இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? S3ன்னு தெரியும். ஸோ மைனஸ் ஆக்சுவலாக ஓவரால் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மைனஸ் இதோட வேல்யூ என்ன வந்திருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ ஜென்ரலாக நமக்கு என்ன வந்திருக்கும்? 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 100 போன முறை பண்ண அதே தான். என்ன ஒன்று இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 3 மைனஸ் 64 அவசரத்தில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, 64 ஆட் பண்ணிச்சு நமக்கு என்ன கிடைக்கும்னா 100. இதுலேருந்து வெளியே எப்படி வந்துடும்? 3 மைனஸ் 10 வெளியே வந்துடுமா? சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -7. பட் ஆனால் இது மாடுலஸ்லேருந்து வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 7 ப்ளஸ்ஸாக மாறிடும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து லெஸ் தென்ங்களா? ஸோ ஒரு கிரேட்டர் தென் இருக்குது. ஸோ ஃப்ரம் இதில் நம்ம என்ன சொல்லலாம்னா 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 6 மைனஸ் 8i. ஸோ இந்த கண்டிஷன் போட்டோமா? ஃபஸ்ட்டு அவங்க பாருங்கள், 7 வந்து லெஸ் தென். ஸோ இந்த கண்டிஷன் போட்டேன். அகெயின் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ஃபோர்த் சம் அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ.